வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குழந்தை வரம் அருளும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில். கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எங்கு முழுமை பெறுகிறது? கல்வி கற்பதிலா, செல்வம் சேர்ப்பதிலா, அல்லது திருமணம் செய்து கொண்டு மன வாழ்க்கையை நடத்துவதிலா? இவை எதிலும் இல்லை. ஒருவர் தன்னுடைய மன வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பயனாக குழந்தை செல்வத்தை பெறும்போதுதான் அவரது வாழ்க்கை முழுமை அடைகிறது. எவ்வளவு பணம் இருந்தால் என்ன? ஒரு மழலை விளையாடாத வீடு நிச்சயமாக வெறுமையாகத்தான் இருக்கும். குழந்தை செல்வம் என்பது அற்புதமான வரம், இறைவன் அருளும் பாக்கியம். ஆணும் பெண்ணும் திருமணமாகி சந்தான பாக்கியம் பெறும்போது தான் தாய் தந்தை எனும் பதவியை பெற்று தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை வந்தடைகின்றனர். சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது. பல சிகிச்சைகள் எடுத்தும் பலன் அடையாமல் ஏங்குவோரும் உண்டு. அனைத்து உயிருக்கும் அன்னையாயிருக்கும் அம்பிகையின் அருளாட்சி மூலம் அந்த குழந்தை பாக்கியத்தை வழங்கும் அற்புதமான திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளன. அப்படிப்பட்ட திருத்தலங்களில் முதன்மையானது அன்னை அகிலாண்டேஸ்வரி அருளாட்சி செய்யும் கருவளர்ச்சேரி ஆகும். சகல உயிர்களுக்கும் அன்னையான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவளர்ச்சேரி என்ற ஊரில் அகிலாண்டேஸ்வரி தாயாக அருள்பாலிக்கிறாள். இங்கு இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள் புரிகிறார். கருவளர்ச்சேரி திருத்தலத்துக்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் விலகும். மேலும் குழந்தை வரம் கிடைக்கும். மேலும் கர்ப்பம் தரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும். அதனாலேயே இந்த தேவியை கருவளர் நாயகி என்ற திருப்பெயரிலும் அழைக்கின்றனர். திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாமல் ஏங்கும் பெண்கள் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படிப்பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சன்னதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும். இப்படி செய்தால் தடைகளை எல்லாம் நீக்கி கருவளர் நாயகி மகப்பேற்றை அருள்வாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கர்ப்பிணிகளும் இந்த பூஜையை செய்து பயன் பெறலாம். பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலே கருவுற்று மீண்டும் இக்கோவிலுக்கு வந்து தொட்டில், வளையல் ஆகியவற்றை வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதையும் காண முடிகிறது. கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதாநல்லூர் கிராமத்தை அடுத்து கருவளர்ச்சேரி உள்ளது. இத்தலத்து அம்மனை பிரார்த்தித்து கொள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கும். வலங்கைமான் பாதையில் மருதாநல்லூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கருவளர்ச்சேரி. திருமணம் ஆன பெண்கள் தனியாக வருவதை தவிர்த்து கணவனுடன் வர வேண்டும். திருமணம் முடிந்து சில மாதங்கள் கழித்ததும் அனைவரது எதிர்பார்ப்பும் குழந்தை பேறு பற்றியதாகத்தான் இருக்கும். என்ன, ஏதாவது விசேஷம் உண்டா என்று புதுமண தம்பதிகளிடம் கேட்கத் தொடங்கி விடுவார்கள். ஒருவரிடம் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் முழுமையான வாழ்க்கை இல்லாததாகத்தான் கருதப்படும். ஏனெனில் மழலைகள் விளையாடாத வீடு ஒருவிதமான வெறுமையுடன் தான் காணப்படும். எனவே தான் குழந்தை செல்வத்தை அற்புதமான வரம் என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள். ஒரு தம்பதி குழந்தை பெற்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்துக்கு செல்கின்றனர் என்று அர்த்தமாகும். தற்போதைய நவீன அறிவியல் வளர்ச்சி உலகில் மன அழுத்தம், சரியான தூக்கமின்மை, கணவன் மனைவிக்கு இடையே அன்பு குறைவு போன்றவற்றை காரணமாக குழந்தை பேறு பலருக்கும் வாய்க்காமல் உள்ளது. திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்துவிட்டால் குழந்தை இல்லாத பெண்கள் படும் கஷ்டங்கள் சொல்லி மாளாது. வெளியில் சொல்லவே தயங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இத்தகைய நிலையில் இருக்கும் பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறாள் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி. கும்பகோணம் யாத்திரையில் மிக முக்கியமான இடம் கருவளர்ச்சேரிக்கு உண்டு. ஒரு பெண் கருவை சுமப்பதற்கு ஆதாரமாக திகழும்
மூலாதானமாக கருவளர்ச்சேரி திகழ்கிறது. எனவே குழந்தை பேருக்காக ஏங்கும் பெண்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலமாக இந்த தலம் உள்ளது. ஒரு பெண் கருத்தரிக்காமல் அவதிப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அவை அனைத்தும் நிவர்த்தி செய்யும் கருவை உண்டாக்கும் தாயாக அகிலாண்டேஸ்வரி இருப்பதால் அவளை கருவளர்த்த நாயகி என்று பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். திருமணம் ஆகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவிக்கும் பெண்கள் இத்தலத்துக்கு வந்து முறைப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும். கருவளர்ச்சேரிக்கு வரும்போது திருமணம் ஆன பெண்கள் தனியாக வருவதை தவிர்த்து கணவனுடன் வர வேண்டும். இல்லை எனில் குடும்பத்தினருடன் வர வேண்டும். நன்கு நீராடி தூய உடை அணிந்து வழிபாட்டுக்கு வர வேண்டியது அவசியமாகும். கருவளர்ச்சேரி ஆலயத்துக்கு வந்ததும் முதலில் படிப்பூஜை செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதற்காக ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பு பூஜை பொருட்களை தயாராக வாங்கி செல்ல வேண்டும். பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? 7 மஞ்சள் கிழங்கு. அந்த மஞ்சள் கிழங்குகள் உருண்டையாக இருக்க வேண்டும். தீபம் ஏற்ற பசும் நெய், 2 எலுமிச்சை பழம், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூமாலை, குங்குமம், ஊதுபத்தி. இந்த பூஜை பொருட்களுடன் காலையிலே ஆலயத்துக்கு சென்றுவிட வேண்டும். அங்கு குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பூஜை நடத்துவார்கள். குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அம்மன் சன்னதிக்கு சென்றதும் முதலில் அம்மனை மனதார வழிபட வேண்டும். உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் தாயே என்று உருக்கமுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும். பின்னர் அர்ச்சகர் வழிகாட்டுவது போல் அம்மன் சன்னதியின் வாசல் படியே நெய்யினால் மெழுக வேண்டும். அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். இதையடுத்து அம்மனை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த பூஜை முடிந்ததும் அர்ச்சகர் அம்மனிடம் இருந்து எடுத்து வந்த 7 மஞ்சள் மற்றும் 1 எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக தருவார். பெண்கள் அவற்றை பயபக்தியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மனதுக்குள் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கர்ப்பம் தரித்து வளைகாப்பு செய்யும் போது 7 வளையல்களை அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எடுத்து வைத்து விடுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிரசாதமாக தரப்பட்ட எலுமிச்சை பழம் மஞ்சள்களை கவனத்துடன் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். எலுமிச்சை பழத்தை சாறு பிழிந்து தம்பதிகள் மட்டுமே பருக வேண்டும். அர்ச்சகர் தந்த 7 மஞ்சள்களை வேண்டுதல் வைத்துள்ள பெண் மட்டுமே தொட வேண்டும். மற்றவர்கள் தொடக்கூடாது. அந்த மஞ்சள்களில் ஒன்றை எடுத்து அரைத்து அந்த பெண் குளிக்கும் போது பூசி வர வேண்டும். ஒரு மஞ்சள் முடிந்த பிறகு அடுத்த மஞ்சளை எடுத்து உபயோகிக்க வேண்டும். பாதம் தவிர உடலில் அனைத்து பாகங்களிலும் மஞ்சளை பூசி குளிக்கலாம். அம்பாளின் அனுகிரகத்தால் பெண்கள் கர்ப்பம் தரிப்பார்கள். அந்த அளவுக்கு கருவளர்ச்சேரியில் பெறப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது. அதனால் தான் குழந்தை பாக்கியம் வேண்டி தினமும் ஏராளமான பெண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். கருவளர்ச்சேரியில் இந்த வழிபாட்டை செய்து லட்சக்கணக்கான பெண்கள் குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அகிலாண்டேஸ்வரி சுயம்புவாக உருவாகி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள். அந்த சுயம்பு போலவே தன்னை நாடி வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கரு உருவாக்கலை செய்து கொடுப்பதை அவள் கருணையாக கொண்டிருப்பதற்காக தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளன. வேண்டுதல் நிறைவேறியதும் குழந்தைக்கு 2 வயது பூர்த்தி ஆவதற்குள் மீண்டும் அகிலாண்டேஸ்வரியை நாடி சென்று நன்றி சொல்ல வேண்டும். ஆலயத்தில் உள்ள தொட்டிலில் குழந்தையை வைத்து தாளாட்ட வேண்டும். வளைகாப்பின் போது அம்மனுக்காக எடுத்து வைத்திருந்த 7 வளையல்களையும் மறக்காமல் அகிலாண்டேஸ்வரிக்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். அகத்தியர் தனது மனைவி லோபமுத்ராவுடன் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார். அதன் மூலம் அவருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண காட்சி கிடைத்தது. இதனால் இந்த தலம் திருமண பிரார்த்தனை தலமாகவும் திகழ்கிறது. கருவை உண்டாக்கி அந்த கரு அழகாக குழந்தை வடிவத்துக்கு மாறி வளர்வதற்கும் அகிலாண்டேஸ்வரி துணை புரிவதால் கருவை பாதுகாக்க நினைக்கும் பெண்களும் இந்த தலத்துக்கு வந்து செல்கிறார்கள். அவர்கள் தொட்டில் கட்டி வழிபாடு செய்வதை காண முடிகிறது. பல்வேறு சிறப்புகளுடன் திகழும் இந்த ஆலயம் 1000 ஆண்டுகள் பழமையானது. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கருவளர்ச்சேரி ஆலயம் திறந்திருக்கும்.
தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளிக்கொண்டே போவதால் தவிக்கும் பெண்கள் ஒரு முறை அகிலாண்டேஸ்வரியை பார்த்து விட்டு வந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஏனெனில் தன்னை நாடி வந்து வணங்கும் பெண்களின் உடல் ரீதியிலான தோஷங்களை மட்டுமின்றி மன ரீதியிலான கஷ்டங்களையும் அகிலாண்டேஸ்வரி நீக்குவார். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்றும் அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பு தைலக்காப்பு அலங்காரம் செய்யப்படும். அன்று மட்டுமே அகிலாண்டேஸ்வரியின் முழு உருவத்தை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் திருமுக தரிசனம் மட்டுமே பெற முடியும். அகிலாண்டேஸ்வரி அம்பாள் மண்ணால் ஆன சுயம்பு திருமேனியாக உள்ளார். அதனால் இறைவிக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது. மண்ணாலான சுயம்பு திருமேனியை வேறு தலத்தில் காண்பது மிகவும் அரிதாகும். அம்பாளின் முழு உருவத்தை சிவராத்திரியின் போதும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் மட்டுமே காண முடியும். பிற நாட்களில் அம்பாளின் பாதி உருவம் மட்டுமே பக்தர்கள் காணும் அளவிற்கு திரையிடப்பட்டு மூடப்பட்டிருக்கும். சாதாரண நாட்களில் இறைவியின் முகத்தை மட்டுமே வழிபட முடியும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.